கொரோனா வைரஸ் ஊரடங்கு உத்தரவு மற்றும் குவாரண்டைன் மரணத்தை கொடுக்கும் அப்படின்ற பீதி சாலைகள் எல்லாமே வந்து மக்கள் நடமாட்டம் ரொம்ப குறைவாக இருக்குது. ஓட்டுநர்கிட்ட யாரும் போகக்கூடாது. ஆனால் எல்லாருமே ஒரு கட்டுப்பாடையும் ஒரு சுய ஒழுக்கத்தையும் பின்பற்றுறது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. எதிர்க்கிறதுக்கு நாம் என்ன பண்ணலாம்? வர காப்பி, கிரீன் டீ, மிளகு பால். ஹாய், ஹலோ, வணக்கம். தோசை டு பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். நிறைய பேர் எல்லாரும் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நீங்கள் இருக்கிற இடத்துல எப்படி இருக்குது, இந்த கொரோனா வைரஸ் பற்றி எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்க, அங்கே என்ன நடக்குது, உங்களுக்கு சாப்பாட்டு பொருள் கிடைக்குதா, உங்களால் வெளியில் போக முடியுதா, இப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. எல்லாருடைய ஆர்வத்தையும் கருத்தில் கொண்டு நாங்கள் சில காணொலிகள், அதாவது வீடியோஸ் மற்றும் சில புகைப்படங்களை எடுத்து இந்த இதில் காமிக்கிறோம். நாங்கள் இருக்கக்கூடிய ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கிற செக் ரிப்பப்ளிக், அதாவது ஜெர்மனி நாட்டுக்கு அடுத்ததாக உள்ள இந்த நாட்டில் வந்து இப்போது ஊரடங்கு உத்தரவு அல்லது த ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி மற்றும் குவாரண்டைன், வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வரக்கூடாது போன்ற உத்தரவுகள் பிறப்பிச்சிருக்காங்க. அதனால் நாங்கள் யாருமே வெளியில் போக முடியறதில்ல. ஆனால் இது வந்து பெரிய கஷ்டமாக நாங்கள் யாரும் உணரலை. ஏன்னா ஒரு நோய் எல்லாருக்கும் பரவும் கூடிய தன்மை உடையது. அப்படின்னும் பொழுது நாம் வெளியில் போய் அதை வாங்கிக்காமல் இருக்கிறதும் நல்லது, இருக்கிறவங்க அதை வெளியில் கொடுக்காமல் இருக்கிறதும் நல்லது இல்லைங்களா? இது போன்ற சுய கட்டுப்பாடு மற்றும் சுய ஒழுக்கம் இங்கே நிறையா இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அது வந்து ரொம்ப மனசுக்கு நிறைவை கொடுக்குது. அதாவது எல்லோருக்குமே கொடுத்து சாப்பிடணும், எல்லாருக்கும் வராமல் பார்த்துக்கணும், சுற்றமெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு உயர்ந்த கலாச்சாரத்தில் வந்த மக்கள் தான் நம்ம இந்திய மக்கள். அப்பேற்பட்ட இந்திய மக்கள் எந்தவித நையாண்டித்தனம் மற்றும் கிண்டலெல்லாம் பண்ணாமல் இப்போ இந்த மாதிரி ஒரு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தால் நாம் அதுக்கு அரசுக்கு நல்லா துணை போய் நாம் வெளியில் போய் அதை வாங்கிக்காமல் இருக்கிறதும் நல்லது, இருக்கிறவங்க அதை வெளியில் கொடுக்காமல் இருக்கிறதும் நல்லது இல்லைங்களா? சாலைகள் எல்லாமே வந்து மக்கள் நடமாட்டம் ரொம்ப குறைவாக இருக்குது. மற்றும் அலுவலகங்களுக்கு செல்லக்கூடியவங்கெல்லாம் வீட்டில் இருந்தபடியே வேலை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் சென்று வேலை செய்யணுன்றவங்க வேலைக்கு போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் எல்லாருமே ஒரு கட்டுப்பாடையும் ஒரு சுய ஒழுக்கத்தையும் பின்பற்றுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ பார்த்தீங்க இல்லையா, இங்கே வந்து உணவகங்கள் எல்லாமே மூடியிருக்கு. அப்படி திறந்திருக்கக்கூடிய உணவகங்கள் எப்படின்னா, ஒரு சிறிய இடைவெளி விட்டு சின்ன ஒரு இது மட்டும் வச்சுருக்குறாங்க. அதன் மூலயமா ஒரே ஒரு நபரோ 2 நபரோ வந்து தேவையான பொருட்களை அப்படியே வாங்கிட்டு போகிற மாதிரி வச்சுருக்குறாங்க. உள்ளே போய் உட்காந்து சாப்பிட்டு பண்ணுறது அப்படின்றதெல்லாம் இங்கே வந்து முழுவதுமாக தடுக்கப்பட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்களா, இப்போது இந்த பேருந்தில் வந்து எப்படின்னா, ஓட்டுநர்கிட்ட யாரும் பஸ் டிரைவர்ஸ், ட்ரெயின் டிரைவர்ஸ் போன்றவங்கெல்லாம் வந்து பொதுமக்களுக்காக நம்மளுக்காக இருக்கக்கூடிய சேவையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இது போன்ற நோய்கள் பரவிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த தடுப்பு முயற்சி எடுத்திருக்காங்க. யாருமே ஓட்டுநர்கிட்ட போகவே முடியாது, அப்படி தடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் பஸ் போயிட்டு தான் இருக்குது, இந்த பேருந்து ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த ஓட்டுநர்கிட்ட நம்ம யாருமே போக முடியாது அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. இது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு நல்ல விஷயமாக பார்க்குறோம். இது போன்ற எல்லா இடத்துலையுமே பொது மக்களுக்காக பணியாற்றக்கூடியவர்கள் வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கு. நாமளும் அதே மாதிரி நம்மளுடைய காவல்துறையினர், மருத்துவத்துறையினர் மற்றும் இது போன்ற ஓட்டுநர்கள், பொதுப்பணியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நாம் வந்து அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்ற நினைப்போட அவங்கக்கிட்டேருந்து விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது. இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பின்பற்றலாம். அதாவது இந்த நோய் மரணத்தை கொடுக்கும் அப்படின்ற பீதி தேவையில்லை. நிச்சயமாக நம்ம ஊரில் இதை காப்பாற்றி எல்லோரும் வெளியில் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அதிகப்படியான வேதனையும் வலியையும் கொடுக்கக்கூடிய ஒரு நோயாக இது இருக்கிறதுனால நாம் இதிலிருந்து விலகி இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த கருத்துக்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறோம். இந்த கொரோனா வைரஸை எதிர்க்கிறதுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்தை இப்போ பார்க்க போகிறோம். இது கஷாயம்னு நினச்சிக்காதீங்க. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா க்ரீன் டீ அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது வர காப்பின்னு நம்ம குடிப்போம் இல்லைங்களா, அதை தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். இது வந்து வருமுன் காக்கும் மருந்தாகும். அருமருந்தான இந்த க்ரீன் டீ அல்லது வர காப்பியை குடித்து காலை பொழுதை தொடங்குவோம். மாலை பொழுது அல்லது படுக்க போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னா சுவையான அருமையான பால், மிளகு பால் குடிக்க போகிறோம். அது ரெண்டுமே எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல பார்த்தீங்களா இஞ்சி. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நாம் இந்த க்ரீன் டீ அல்லது இந்த வர காப்பி தயாரிக்கக்கூடிய பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கான தண்ணீரை ஊற்றி அடுப்பில் கொதிக்க வச்சிடலாம். அது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளார இந்த இஞ்சியை தட்டிடலாம். இஞ்சிக்கு பொதுவாக என்ன குணம்னா ஈரத்தன்மை
எடுக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த இஞ்சிக்கு இருக்குது. அதனால தான் வந்து நம்ம பொதுவாக இதை வந்து இஞ்சியாக எடுத்துப்போம். இல்லாட்டி காய்ந்த சுக்கா நம்ம நிறைய மருத்துவ விஷயத்தில் இதை எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நம்ம இப்போ இஞ்சி நம்மளுக்கு கிடைக்கிறதுனால சுலபமாக இந்த இஞ்சியை உபயோகப்படுத்தலாம். இப்போ இந்த தண்ணியில் இஞ்சியை போட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நிறையா இந்த சைனஸ் போன்றவற்றை நம்ம மருத்துவ ரீதியாக குணப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா மென்தால் அப்படின்றத உபயோகப்படுத்துகிறாங்க. மென்தால்ன்றது வேறு ஒன்றுமே இல்லை, நம்மளுடைய புதினாவிலிருந்து கிடைக்கக்கூடியவை தான், மின்ட்டிலிருந்து எடுக்கிறது தான் மென்தால். அதனால் அந்த புதினா இலைகளை தட்டிடலாம். அடுத்தது இந்த புதினாவையும் அதில் போட்டுட்டோம். இந்த இலை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். கற்பூரவள்ளி அல்லது ஓம இலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இலை, இது பொதுவாக எல்லா வீடுகள்லையுமே இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்து ஒரு சின்ன கிளை எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சுடுங்க. வச்சிங்கன்னா சீக்கிரமாக வளர்ந்துடும். நம்மளுடைய நல்ல வெயிலுக்கு இது ரொம்ப அழகாக வளரும். அது கூட கருப்பட்டி, வெல்லம் அல்லது தேன். தேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேனே இந்த சளி, இருமல் போன்றவற்றிலேருந்து ஒரு நல்ல பாதுகாப்பு நம்மளுக்கு கொடுக்கும். அது வராமல் தடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்தது தான் இந்த தேன். தேன் கிடைக்கல அப்படின்னும் பொழுது நம்ம இந்த கருப்பட்டி அல்லது வெல்லத்தை உபயோகப்படுத்தலாம். பால் சேர்க்காதனால பால் தெரியாது, அதனால் தண்ணி தெரியாதனால நம்ம தாராளமாக இந்த கருப்பட்டியை போட்டுக்கலாம். அப்படி இந்த வெல்லம் கருப்பட்டி பிடிக்காதவங்க என்ன பண்ணலாம், இதை நல்லா வடிகட்டி எடுத்துட்டு ஒரு தேக்கரண்டி அளவுக்கு தேன் மட்டும் இதில் ஊற்றிக்கோங்க. ரொம்ப அருமையாக கொதிச்சு நம்மளுடைய இந்த தேநீர் தயாராகிடுச்சு. இதை இப்போ மூடி வச்சிடலாம். மூடி ஒரு 3 நிமிஷம், 2லேருந்து 3 நிமிஷம் வச்சுருக்கணும். அப்போ அது உள்ளார அப்படியே நிற்கும். அதுக்கப்புறமா இதை வடிகட்டி பருகலாம். மூடி வச்சுருக்கும் போது என்ன பண்ணலான்னா, இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி பால் குடிக்க போகிறோம் இல்லைங்களா, அந்த பால் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாலை நல்லா சுட வச்சுருங்க. இப்போ இந்த பால் பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா மஞ்சள் தூளை இது கூட போட்டுடலாம். அடுத்து மிளகுத்தூள் போட்டுடலாம். ஒரு வெதுப்பாக, ரொம்ப சூடாக இல்லை, வெதுப்பாக இதை நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி குடிக்கிறது நல்லது. பொதுவாகவே நம்மளுக்கு எப்பொழுதுமே பழக்கம் இருக்கு இல்லைங்களா, பால் குடிச்சிட்டு படுக்கிறது, குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவை வந்து நம்மளுக்கு தூக்கத்தை, உறக்கத்தை வந்து நல்லபடியாக கொடுக்கறதுக்காக தான் இந்த பாலில் நிறையா இருக்குது. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுக்கு நோய் கிருமிகள் நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் மஞ்சள் தூள் மற்றும் மிளகாத்தூளையும் போட்டு அமைதியாக குடிச்சிட்டு தூங்க போகிறோம். உலகம் முழுவதுமே இந்த நோய் கிருமி போயிடணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அதை தவிர இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பாதுகாப்பு எடுத்துக்கிட்டோம்னா கமறல், தொண்டை கமறல் மற்றும் இருமல்லிருந்து தடுக்கிறது தான் இந்த மிளகு மற்றும் இந்த மஞ்சள் தூள். அதை பாலோட சேர்த்து நம்ம குடிக்கிறோம். நம்மளுடைய தேநீரை வடிகட்டலாம். தேநீர்னு குடிச்சு பாருங்களேன், தொண்டைக்கு இதமாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியும் நிறையா கொடுக்கும். அதே மாதிரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பாலை குடிச்சிடலாம். என் நண்பர்களே, அருமையான இந்த காலையில் குடிக்கக்கூடிய ஒரு தேநீர் மற்றும் இரவில் குடிக்கக்கூடிய ஒரு பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா. இது வந்து நம்மளுக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். அதே நேரத்தில் இந்த எந்த விதமான நுண்கிருமிகளும் நம்மளுடைய தொண்டை மற்றும் நுரையீரல் பகுதியை அண்டாமல் இருக்கிறதுக்கு இது உதவும். நிச்சயமாக இதை செய்து பாருங்கள். அதை தவிர இந்த காணொலியில் எங்களுக்கு எடுத்து கொடுத்து மற்றும் நீங்கள் எல்லாரும் பார்த்து ரசிக்கிற மாதிரி செய்து கொடுத்த பாலாஜி மற்றும் பிரீத்தம்க்கு தோசா டு பீஸா சார்பாக நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த வாரமும் இது போன்ற சில காணொலிகள் மற்றும் புகைப்படங்கள், அருமையான நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமுடைய ஒரு ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்த்து தினம் காலையில் கொஞ்சம் ரசம் சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி பண்ணலாம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள், தோசை டு பீஸாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் இந்த வீடியோவை காணொலியை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பகிர்ந்து எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக பாருங்கள். நன்றி, வணக்கம்.